Hi friends, welcome to Unlimited Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சுவையான மீல் மேக்கர் சுக்கா வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதும் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் போடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. வீட்டில் எதுவும் வெஜிடபிள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், வெங்காய கலர் லேசாக மாறிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்படி வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வச்சிருக்கிற மீல் மேக்கரை போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சுடுதண்ணியில் போட்டிருக்கிறதுனால இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சீக்கிரம் வெந்துடும். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு இது லேசாக வேக வேக கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா வெந்துடும். அந்த உப்பு மசாலா எல்லாம் மீல் மேக்கருக்குள்ளே போய் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த சுக்கா வறுவலுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. இன்னும் உங்களுக்கு கலர் தேவைன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி நான் இறக்கிடுறேன். சூப்பரான சுவையான மீல் மேக்கர் சுக்கா வறுவல் ரெடி. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.